ஆப்டிடியூடில் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், குழாயும் தொட்டியும் எப்படி நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் கம்ப்ளீட்டாகவே இந்த டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் கான்செப்ட் பாருங்கள். இந்த கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the pipes and system is similar to the concept of time and work தான். Similar to the concept of time and work. Pipes and systems problems are based on work done or the time taken to fill or empty a tank, a reservoir. ஸோ இன்லெட் கூட இருக்கும், அதே மாதிரி அவுட்லெட்டும் இருக்கும். ஸோ பைப் வந்து தண்ணி விழுறது, அதே மாதிரி தொட்டியிலிருந்து தண்ணீர் வந்து குழாய் வழியாக வெளியே போகிறது. ஸோ ஃபில் ஆணுச்சுன்னா பாருங்கள், ஃபில் ஆணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும், அதாவது ஆட் பண்ணணும், ஆட் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் எம்டி லீக் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, காலி ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் எடுத்துக்கணும், மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் சொல்லியிருக்கோம். அதாவது இது சப்போஸ் இன்லெட் பைப் இருக்குது அப்படின்னா +20 வரும், அவுட்லெட் பைப்பு அப்படின்னா -30 வரும். ஸோ ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் தான் இது இல்லையா? எல்சிஎம் தான் எடுத்திருக்காங்க, 20,30. அதுதான் டேங்க்குடைய கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி இது ஓகேவா? கெப்பாசிட்டியில் இந்த 60ல் 20 how many times அப்படிங்கிறது தான் 3. ஸோ 3 is the efficiency. ஓகேங்களா? எஃபிஷியன்சி ஆல்ரெடி நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்துருப்போம் எஃபிஷியன்சி. அதே மாதிரி இங்கே 30 இருக்குது, 30ல் 62 times -2 பிகாஸ் அவுட்லெட் டைப். சப்போஸ் ரெண்டுமே ஃபில் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸ் ஆகலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ப்ளஸ் வரலாம். ஸோ ஆல்ரெடி we know this concept. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இது க்ளோஸ்டு ஆஃப்டர் எஸ் மினிட்ஸ், க்ளோஸ்டு ஆஃப்டர் Q மினிட்ஸ், ஃபில் இந்த மாதிரி இது மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இன் தி டைம் அண்ட் ஒர்க். என்னென்ன பண்ணியிருக்கோம் டைம் அண்ட் ஒர்க்கில்? ஸோ மென் இருப்பாங்க, ஸோ டைம் இருப்பாங்க, ஒர்க் இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்கு வந்து கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம்னா நம்பர் ஆஃப் மென் இஸ் இன்க்ரீஸ், டைம் இஸ் ரெடியூஸ். ஓகேங்களா? இந்த மென் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மென்னை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன மீனிங்? எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இது நான் வச்சுக்கோ, இதை தான் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டி அதுவும் இருக்குது. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் டைமுங்கிறது தான் மினிட்ஸில் வரலாம், ஹவர்ஸில் வரலாம், செகண்ட்ஸில் கூட வரலாம். ஸோ எஃபிஷியன்சி இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்ஸ் உடைய ஒர்க்கு தான். சரிங்களா? இங்கே மேன், இங்கே பைப், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். டுகெதர் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க, 2 pipes ஆர் ஓப்பன் டுகெதர், ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ எம்டி லீக் அப்படின்னு வந்தால் மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, கான்செப்டே கிடையாது. இப்போ கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி நம்ம சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சம் இருக்கும். பாருங்க, கொஷின் நம்பர் 1. To fill a cistern, pipes A, B and C takes 10 minutes, 12 minutes, 15 minutes respectively. So Tamil medium students Tamil படிச்சுக்கோ. The time in minutes that there are 3 pipes together fill the tank to fill the cistern. சம்ம வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன செய்யணும், என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன செய்யணும் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது 3 pipes இருக்குது, ஒன்று வந்து 10 minutes, 12 minutes, 15 minutes. ஸோ டுகெதர், ஆல் பைப்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆஸ் யூஷுவல் மெத்தட்ஸ் ஆல்ரெடி வி நோ. ஸோ A, B, C 10 minutes,
12 minutes, 15 minutes. இப்போது இதுக்கு 10, 12, 15க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் இஸ் 60. எப்படி சார் எல்சிஎம் 60 வந்தது? த பிக்கஸ்ட் நம்பர் 15 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 2 times, 3 times, 4 times மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். சப்போஸ் 2 times 15 வந்து பார்த்துக்குங்க, 2 times மல்டிப்ளை பண்ணால் 30. ஸோ 30 இஸ் 10 divisible, 15 divisible. ஓகேவா? ஸோ 30யை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தது 45க்கு போங்க. ஸோ 45, 15 ஒன்லி divisible. நெக்ஸ்ட்டு 30யை என்ன பண்ணுங்கள், 2 times பண்ணுங்கள், அது 15 4 times பண்ணுங்கள், 60 ஆயிரும். ஸோ 60 இஸ் 10 divisible, 12 divisible, 15 divisible. இப்போது இதை வந்து நம்ம எஃபிஷியன்சி ரெடி பண்ணுறோம். இதுதான் கெப்பாசிட்டி, இதுதான் டோட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா? டோட்டல் கெப்பாசிட்டி 60 லிட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ 10ல் 60 6 times, 12ல் வந்து 5 times, 15ல் வந்து 4 times. ஸோ டூகெதர்னு கேட்டிருக்கேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணால் 15, அந்த 15ஆல் டிவைட் பண்ணிடு. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் 60? 4 times. ஸோ 60 divided by 15 equal to 4 minutes. புரியுதுங்களா? யாருக்காவது புரியாமல் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2 போகலாம். ஸோ சிமிலர் சம்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன சேஞ்சஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுறேங்க, அதுக்கான உங்களுக்கான டைமிங் வந்து கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின் படிச்சிட்டிங்களா? ஸோ ட்ரை பண்ண முடிஞ்சவங்க ட்ரை பண்ணலாம். Two pipes can fill a tank 5 hours, 6 hours respectively. A third pipe empties the full tank in 10 hours. If all 3 pipes opened simultaneously, in how much time the tank will be filled? ஓகேவா? ஸோ ஈஸியான கொஷின்ஸ் தான் பாருங்கள். 3 பைப்ஸ்க்கு வந்து 5 hours, 6 hours, அடுத்து 10 hours. ஓகேங்களா? ஸோ எகெயின் இதோடைய எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 30 இஸ் தி எல்சிஎம். ஸோ 30ல் 5ல் வந்து 6 times, இது 5 times, இது 3 times. இப்போது இது ப்ளஸ்ஸு ஆட் ஆகுது, இது ஃபில் ஆகுது, இது எம்டி மைனஸ் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6, 5, 11. 11 minus 3, 11 minus 3 எவ்வளோப்பா? 8 வருதா? அப்போ 8ஆல் இதை டிவைட் பண்ணிடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு தி 15 divided by 4. கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோ. ஸோ 4 வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதுங்க. ஸோ 3 4s are 12, 3/4 hours. ஸோ ஆப்ஷன் C is the right answer. So if you have any doubt, you can ask directly. Otherwise, we can switch over to question number 3. Shall we move? Question number 3. So you can read now. ஓகே, ரைட் பண்ணிட்டீங்களா? சம் புரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். பக்கெட் ஏ ஹேஸ் டுவைஸ் தி கெப்பாசிட்டி அஸ் பக்கெட் பி. ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்குங்க? எஃபிஷியன்சி வந்திருக்குது. ஸோ கெப்பாசிட்டி ரிலேட்டட் கொடுக்காங்க, எஃபிஷியன்சி வந்திருக்கு. இட் டேக்ஸ் 54 tons ஃபார் பக்கெட் ஏ டு ஃபில் தி எம்டி சிஸ்டம். How many turns it will take
for both buckets A and B having each turn together to fill the empty system. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ பாருங்கள். ஸோ பக்கெட் ஏ ஹேஸ் ட்வைஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் பக்கெட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஏ பி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம்? எஃபிஷியன்சியாக தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ட்வைஸ் த கெப்பாசிட்டினா இது 2 times, it is 1 times. Now already we know efficiency is inversely proportional to time. ஸோ டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லியாக இருக்கும். இந்த 1 வந்து இங்கே வந்துடும், இந்த 2 வந்து இங்கே போயிடும். ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் 54 turns ஃபார் பக்கெட் ஏ. புரியுதா? 54 turns. அப்போது பக்கெட் ஏ வந்து 54 turns. கிளியர்? ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், 54ஆல் மல்டிப்ளை பண்ணால் 54 வருதுன்னா இதையும் நீங்கள் 54ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 108 வந்துடும். கிளியர்? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ 2 பக்கெட்ஸும் இப்போ சேர்த்து அந்த எம்டி சிஸ்டனை ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன மீனிங்? ஸோ இந்த 2 கூட எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 2 கூட எல்சிஎம் என்னங்க? 108 இஸ் தி எல்சிஎம். கொஷின் கேட்டிருக்கிறது என்னன்னா, ஸோ ஹவு மெனி டர்ன்ஸ் இட் வில் டேக் ஃபார் போத் கெப்பாசிட்டி அப்படின்னா இந்த 2 + 1 இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை 3 போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 3 3s are 9, 6 3s are 18. ஸோ ஆப்ஷன் பி 36 டர்ன்ஸில் ஸோ 2 பக்கெட்ஸ் இருக்கிறது அந்த எம்டி சிஸ்டனை ஃபில் ஆகிரும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. கொஷின் நம்பர் 4. ஸோ ரீடிங் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தயாராகிங்க. உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஆன்சர் என்ன வந்திருக்குது பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணுறது? 80 buckets of water fill a tank and the capacity of each bucket is 12.5 liters. How many buckets will be needed to fill the same tank if the capacity of each bucket is 10 liters? புரியுதுங்களா அந்த சம்மு? ஸோ அதாவது டோட்டலி 80 பக்கெட்ஸ் இருக்குதுங்க. அதோட கெப்பாசிட்டி வந்து 12.5. அப்போ நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறது? 80 பக்கெட்ஸு, ஒரு பக்கெட்ஸ்க்கு 12.5. ஓகேவா? ஸோ டிவைடட் பை இன்கேஸ் 10 லிட்டர்ஸாக இருந்தால் அப்படின்னு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணலாமா? 8. ஸோ 8 into 12.5 is the 100. ஸோ ஆப்ஷன் சி 100 is the right answer. Very one simplest question. Next question போலாமா? Question number 4. Sorry, question number 5 இல்லையா? Question number 5. ஸோ உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். சீக்கிரம். ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அருமையான சம் கவனிங்க. எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லித்தரேன், கவனிங்க. Taps A and B can fill the system 12 minutes
and 15 minutes respectively if both are opened. இது வரைக்கும் கொண்டு வந்துருங்க. இது வரைக்கும் as usual எப்படி, ஸோ இது A B, so one is 12 minutes, another one is 15 minutes, so what is the LCM 60, so இது 5 times efficiency, it's a 4 times efficiency. Okay, clear. Next one, இப்போ both are open, A is closed, A is closed after 4 minutes. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஸோ 5 + 4, இந்த 5 + 4 எதுக்கு போடுறோம், போத் pipes are open, both pipes are open, both taps are open. So how much, 9 into 4 minutes, ரெண்டுமே 4 minutes எடுத்த 36. இந்த 36 லிட்டர்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 24 வரும். இப்போது ரிமைனிங் இருக்கிற 24 லிட்டர்ஸை ஏ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ பி எவ்வளவு, 4 தானே. ஸோ என்ன பண்ணுறோம், 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 6 minutes to fill. 6, ஆப்ஷன் சி, 6 minutes to fill. ஸோ இது சால்வ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியலன்னா திரும்ப கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 6 சிமிலர் சம்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ ஜஸ்ட் யூ கேன் ட்ரை, அதர்வைஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன். பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது, கொஷின்ஸ் புரிஞ்சுக்கோ. அதே சேம் சம் தான். கொஷின் நம்பர் 5 மாதிரியே. A tank can be filled by tap 20 minutes, another tap 30 minutes, both taps are open, சரியா, for 5 minutes. இந்த ஒர்க்குக்கு நீங்கள் as usual செஞ்சுக்கலாம் இல்லையா, as usual. ஸோ 20 again 30, so LCM is 60, so 3 times it's a 2 times. இப்போ எஃபிஷியன்சி 3 2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 தானே. ஸோ 5 minutes ஷட் ஆஃப் ஆகுது. ஷட் ஆஃப் ஆகுது எத்தனை மினிட்ஸுங்க, 5 minutes. ஸோ இன்ட்டு 5 போட்டுக்கோ, 25 ஆயிரும். இந்த 25 எடுத்துகிட்டு போய் இங்கே மைனஸ் பண்ணணும். டோட்டல் கெப்பாசிட்டி லிட்டர்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் இஸ் 35. அப்போ இன்னும் 35 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணணும். தென் த ஃபஸ்ட் டேப் இஸ் ஷட் ஆஃப் இல்லையா, ஃபஸ்ட் டேப் இஸ் ஷட் ஆஃப். செகண்ட் டேப் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 17.5 வரும். ஓகேங்களா. ஸோ 17.5 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் 17 minutes 30 seconds. யாருக்காவது டவுட் இருந்தால் கேள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா. கொஷின் நம்பர் 7. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. கொஷின் நம்பர் 7, எ வாட்டர் டேங்க் இஸ் 2/5 ஃபில். ஸோ என்ன மீனிங், ஸோ 2/5 ஃபில் ஆகிருக்குது. ஸோ எம்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக 3/5 எம்டி தான். இதை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பைப் ஏ கேன் ஃபில் த டேங்க் 10 minutes, பைப் பி கேன் எம்டி இன் 60 minutes. போத் pipes are open, how long will it take to empty
ஆர் ஃபில் த டேங்க் கம்ப்ளீட்லி. அதாவது எம்டியும் ஆகலாம் ஃபில்லும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு? ஸோ 10 மினிட்ஸ் ஒன்று, 6 மினிட்ஸு எம்டி. ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து 30. ஸோ இது 3 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் என்னங்க இது? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -2ன்னு கிடைக்கும். பார்த்துங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. -2. அந்த -2வை இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வி கெட் -15. அப்போ எம்டி மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ எம்டியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் மேபி எம்டி, எம்டி நாட் ஃபில். கிளியர்? இப்போது அந்த 2/5 ஃபில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2/5 ஃபில். ஸோ how many times? 3. So -3 into 2 which is equal to the -6. So 6 minutes to empty. Option A is the right answer. டவுட் இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Question number 8. So question number 8, already we have discussed in the time and work sum. Time and work sum இதே மாதிரி ஒரு சம்மை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளூ வேணால் கொடுக்குறேன், பார்த்துக்கோ. ஆல்டர்னேட், மாறி மாறி ஒரு சம் போட்டிருக்கோம் டைம் அண்ட் ஒர்க்கில். ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஆல்டர்னேட்னால் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஆல்டர்னேட் தெரியாமல் போயிடும். ஆல்டர்னேட்னா என்ன? ஸோ 2 பேர் இருக்காங்க, மாறி மாறி வேலைக்கு வராங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உடனே சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது ஸோ 2 பேர் இருக்காங்க, ஏபின்னு. ஃபஸ்ட்டு டே ஜாப்புக்கு வர சொன்னோம்னா இவன் வந்துடுறான், அவனுக்கான ஒரு வேலை செஞ்சிடுறான். பட் பி வந்து ஜாப்புக்கு வரல. புரியுதா? இது வந்து ஜாப்பில் சொல்கிறேன், ஒர்க்கில் சொல்கிறேன். அதே மாதிரி டேப் ஓப்பன் பண்ணுறோம், பி வந்து ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டே இவன் வரல, இவன் வந்திருக்கான். ஸோ ஆஃப்டர் 2 டேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கான், இவன் ஒர்க். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 2 டேஸ் ஒரு ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு ஒரு ஆளுக்கு. கிளியரா? இதுதான் ஆல்டர்னேட் அப்படிங்கிற மீனிங். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 டேக்கு ஆஃப் ஒர்க்கு தான் முடியுது. புரியுதா? ஆஃப் ஒர்க். ஸோ ஆஃப் பர் ஹவர் பர் டேக்கு என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை 1 அப்படின்னு போட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா இமிடியேட்டாக ஆன்சர் வந்துடும்ப்பா. கிளியர்? இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஆல்டர்னேட். இது சின்ன பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், கவனிங்க. என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 10, ஏ வந்து 10, பி வந்து 15, சி வந்து 20. ஓகேவா? ஏ இஸ் ஓப்பன் ஆல் தி டைம். பி அண்ட் சி ஆர் ஓப்பன் ஃபார் 1 hour ஆல்டர்னேட்டிவ்லி. அப்போ பாருங்கள், இந்த 10 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த 15 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 30. 20 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 40. ஸோ இதுக்கான எல்சிஎம் எடுங்க, 120. ஓகேவா? ஸோ இது 12 டைம்ஸ், 4 டைம்ஸ், 3 டைம்ஸ், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 19. ஸோ 120 டிவைடட் பை 19 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? 120 டிவைடட் பை 19 இஸ் தி ஆன்சர். ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணுறது? அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இது மாதிரி கூட சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் குயிக்காக வந்துடும். ஹவு மெனி டைம்ஸ் வரும்? ஹவு மெனி டைம்ஸ்னால் 2, 3, 4லாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள், 6, 7, 6, 8னா ஸோ லோயஸ்ட் வேல்யூ 6 எடுத்துக்க. 6 9s are 54, கேரி 5,
6 6 5 5 1 1 4 ஓகேவா. ரிமைண்டர் என்ன இருக்குதுங்க, 6 இருக்குது. அப்போ பாயிண்ட் வச்சுக்கணும், இங்கே 0 போட்டுக்கணும் 3 டைம்ஸ். அப்போ 6.3 தான். அப்போ 6.3 வரக்கூடியது இந்த 3 என்ன பண்ணுறேங்க 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 ஆயிருமா. ஸோ 6 hours 18 minutes இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்கா டவுட்னா கேட்டுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் சம். கொஷின் நம்பர் 9. ஸோ இது ஒரு ஈஸியான சம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. பைப்ஸ் எக்ஸ் கேன் ஃபில் எ டேங்க் 60 hours. Pipe Y can fill the tank 72 hours. Both pipes are open together as usual for 20 hours. 20 hours. Both pipes are open together for 20 hours. But என்ன நடக்குதுங்க, how much tank is left empty. புரியுதுங்களா, எம்டியாக தான் கேட்குறான், ஃபில் ஆனது கேட்கல. இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது ஃபில் ஆனது தான் கேட்டோம். இப்போ தொட்டி காலியாகிறத கண்டுபிடி அப்படிங்கிறான். புரியுதா, எக்ஸாமில் இந்த சம்மு கேட்டிருக்கான். ஆஸ் யூஷுவல் மெத்தடில் சால்வ் பண்ண, ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை, ஆஸ் யூஷுவல் மெத்தட். பட் என்னன்னா 60க்கும் 72க்கும் எல்சிஎம் எடுக்க தெரியணும். பார்த்துக்கோ, 60க்கும் 72க்கும் எல்சிஎம் எடுக்க தெரியணும். சில சமயத்தில் வந்து எல்சிஎம் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும்ப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாரு, இப்போ 60,72க்கு நீங்கள் டானா வகுத்தல் போட முடியாது. 70யை 2ஆக போனால் 144, எகைன் 3ஆக போனால் என்ன வரும், 4ஆக போனால் ஒரு பெரிய ஒர்க்காக மாறிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. கிளியர், இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட் பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் இந்த மெத்தட்ஸு. அந்த மெத்தட் எடுக்க போகிறேன், கவனிங்க. இப்போது 1/a ப்ளஸ் 1/b which is equal to 1. இது பார்த்துருக்கோமா, a ப்ளஸ் b அப்படிங்கிறது 1/a ப்ளஸ் 1/b which is பர் ஹவருக்கு அப்படி சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், a ப்ளஸ் b டிவைடட் பை ab which is equal to 1. புரியுதா, இந்த கான்செப்டை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு எல்சிஎம்லாம் தேவையே இல்லைப்பா. இப்போ பாருங்கள், ஏபிங்கிறது 60 × 72 ஆட் பண்ணிக்கலாமா. 60 + 72 132. இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் as usual. ஓகே, பட் என்னென்னா 20 hour per ஹவருக்கு இது கண்டுபிடிச்சிருக்கோம். 20 ஹவர்ஸ்னால் 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா, ஸோ இந்த கான்செப்ட் தனியாக வச்சுக்கோ, 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 23 டைம்ஸ். ஸோ இந்த 3 வந்து 4 3s are 12, 4 3s are 12. நெக்ஸ்ட்டு ஒரு 4 டேபிள் போய்க்கலாமா. 11 4s are 44. ஓகேவா, 18 4s are 72. அப்போ என்ன கிடச்சிருக்குது, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். என்ன கிடச்சிருக்குங்க, 11/18. புரியுதா, 11/18. அப்போது 18 லிட்டர்ஸில் 11 லிட்டர்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்னங்க இருக்குது, 7/18 எம்டியாக இருக்குது. கொஷின்ஸ் கேட்டிருக்குது எம்டியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 7/18. ஸோ 7/18 எப்படி வந்துச்சுன்னா இது ரெண்டும் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 18ல் 11 போயிடுச்சுன்னா 7/18 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆர் அதர்வைஸ் 1 - 11/18 which is equal to 7/18. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு புரியுதா, டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 10. ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ண 60 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக 60 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் கவுண்ட் டவுன் கொடுக்குறோம். ஓகேவா? சம் புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபில் பைப் பி இஸ் 21 times faster than ஃபில் பைப் Q. என்ன கொடுத்துருக்காங்க? எஃபிஷியன்சியாக கொடுத்துட்டாங்க. ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்கன்னா ஓடி போய் இப்படி எழுதிக்கணும்ப்பா. பி Q. ஸோ எஃபிஷியன்சி இஸ் 21 times தான். இது 21 மாறிடும். Q வந்து 1 times. வாட்ஸ் த டைம்? ரெசிப்ரோக்கல் 121. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்க்கு இத்தனை ஒர்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இஃப் Q can fill a cistern in 110 minutes. Find the time it takes to fill the cistern when both fill pipes are open together. ஓப்பன் டுகெதர் அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னு தெரியுங்களா? இந்த டைமிங் இருக்குல்ல, இந்த டைமிங் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 22 times. 22 ரேஷியோக்கு வந்து 110னா ஒரு ரேஷியோக்கு 5. புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 minutes இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஈஸியான மெத்தட், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதுவே ஈக்குவேஷன் டைப்பில் பெருசாக போகும் சம்மு. ஓகேங்களா? இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 30, 40, 60 செகண்டுக்குள்ளே ஆன்சர் கொடுக்க முடியும். டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 11. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ யூ கேன் ட்ரை இட், அதர்வைஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன். எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆல்டர்னேட். ஸோ ஆல்டர்னேட்னா இம்மிடியட்டாக சால்வ் பண்ணிடலாம்ப்பா. நான் ஐடியா கொடுத்துருக்கேன் ஆல்டர்னேட்டுக்கு. ஆல்டர்னேட்டுக்கு நான் 2 மெத்தட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தேவையில்லை 2 மெத்தட்ஸ், அதை தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கிளியர்? 2 மெத்தட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே ஷார்ட்கட் தான்ப்பா. ரெண்டுமே ஷார்ட்கட் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள், வெரி ஃபாஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் மெத்தடு. இப்போது ஆல்டர்னேட்னா சொல்லியிருக்கேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது செஞ்சிடலாமே. ஸோ 1 is 18, another 1 is 42. ஸோ LCM is 126. புரியுதா? LCM is 126. ஸோ இந்த LCM எனக்கு வர மாட்டேது. அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, 6 × 3, 2 × புரியுதா, 2 × 3 × 3. இதுனா வரும் 6 × 7, 2 × 3. ஸோ அது காமனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2, இந்த 2, இந்த 3, இந்த 3 எடுத்துக்கோ. அப்போ ஏதாச்சும் 2 3s are 6, 6 7s are 42, 42 × 3 126. அவ்வளோதான். இப்போது 18ல் 126 how many times? 7 times. 42 3 times. கிளியரா? இப்போது 7ஐயும் 3ஐயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 10 போடுங்க. 12.6 வருதாப்பா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 12 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்ல நியரஸ்ட் ஆன்சர் வரும்னு சொல்லி, அதான் ஆன்சர் வச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், நாட் நெசசரி. உங்களுடைய திருப்திக்காக நான் எக்ஸாக்ட் ஆன்சர் கூட கண்டுபிடிக்கலாம். என்ன நடந்திருக்குது பார்க்கலாமா? அஸ் யூஷுவல் மெத்தட், பட் என்ன டபுள் பண்ண மாட்டோம். 9 21. ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து 63. ஓகேவா? இது 7 டைம்ஸு, இது 3 டைம்ஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தடுக்கு ரெண்டையும் ஆட் பண்ண தேவையில்லை. என்ன செய்கிறோம் அப்படின்னு கவனிச்சிக்கோ. 63 இஸ் தி டோட்டல். 63 இஸ் தி டோட்டல். ஓகேவா? இப்போது கிடச்சிருக்கக்கூடிய எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா 2 டேஸ்க்கு தான் 10ஆக கிடச்சிருக்குது. புரியுதா? 2 டேஸ்க்கு 10ஆக கிடச்சிருக்குது. 2 டேஸ்க்கு 10ஆக கிடச்சிருக்குது. பட் இந்த 10 என்ன பண்ணுறங்க, 63க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். புரியுதா? 63க்கு ஈக்குவலண்ட். ஸோ 63 / 10 போட்டுக்கப்பா.
63 இன்ட்டு 10 போட்டுக்கணும். how many டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் என்ன இருக்குது? 3ன்னு ஒன்று இருக்குது. சரி, அதனால் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடு 12 வந்துடுச்சு. ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 12 வருதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற குழாய் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒய், அதுக்கப்புறம் எக்ஸு, அதுக்கப்புறம் ஒய், திரும்ப எக்ஸ், இப்படியே போயிட்டுருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது எக்ஸ் தானே, அதை எடுத்துக்கணும். அதை டினாமினேட்டரில் 7 போட்டுக்கோ. இந்த ரிமைண்டர் இருக்க 3 இருக்குல்ல, இந்த ரிமைண்டர் 3, இந்த 3 எடுத்து இங்கே போட்டுக்கணும். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், 12 3/7 இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர். இஸ் நாட் நெசசரி, யூ கேன் ஆல்சோ ட்ரை இட். யாருக்கா டவுட் இருந்தால் கேள்வி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, கவனிங்க. இதுவும் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி கேட்டது. எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். கொஷின் புரிஞ்சுக்கோ. ஸோ 2 inlet pipes P1 P2 can fill cistern 20 hours and 30 hours respectively. They were open at the same time. இப்போ as usual நம்ம என்ன இந்த சென்டென்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 20, அதாவது P1, P2 30. ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன வந்துடுதுங்க? 60. ஸோ 3 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் எஃபிஷியன்சி கிடச்சிருது. இப்போது என்ன சொல்லியிருக்கான்? பட் P1 had to be closed 5 hours. 5 ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ரிமைனிங் என்ன வச்சுங்க, P2 கண்டினியூ பண்ணுது. அதனால் ஸோ 2 இன்ட்டு என்ன பண்ணுறாங்க, 2 இன்ட்டு எதனா கண்டினியூ ஆகுது 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 10 ஆயிருமா? அப்போ இந்த 10 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா ரிமைண்டர் லிட்டர்ஸ் எடுத்திங்கன்னா 50 லிட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. டோட்டல் கெப்பாசிட்டி 60 லிட்டர்ஸில் 10 லிட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. எகைன் 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த 50 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 + 2 அந்த 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க, 10 கிடச்சிரும். வாட் இஸ் 10? P1 + P2 which is equal to 10. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். கொஷின், how many hours total did it take for 2 pipes to fill the cistern? அப்போ 2 பைப் சேர்ந்து அப்படின்னா 10, ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. அந்த 5 மினிட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலி 5 ஹவர்ஸ் இல்லையா, 15 ஹவர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோ சிம்பிள் சம். கொஷின் நம்பர் ஆப்ஷன் ஏ, 15 ஹவர் இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்கான டவுட் இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.